Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. மக்களின் தீர்ப்பை பாஜக திருடியிருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஹரியானாவில் மக்களின் தீர்ப்பு பாஜகவால் திருடப்பட்டிருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக ஹரியானா தீர்ப்பு தொடர்பாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், முதல்வருடைய அந்த பதிவில் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? இன்றைய ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பு மூலமாக முக்கியமான எவிடன்ஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது, முக்கியமான ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. இதுல வாக்கு திருட்டு நடைபெற்றதற்கான என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கார். will it answer to the people and revive the faith that democracy in India has not yet to been fully buried என்று அவர் ஆங்கிலத்தில் இந்த கருத்து பதிவிட்டிருக்கிறார். ஜனநாயகம் என்பது இந்தியாவில் குறிப்பாக புதிய புலியில் போடக்கூடிய ஒரு சூழலில் இருப்பதாகவும் அதற்கு இந்த வாக்கு திருட்டு உதாரணமாக இருப்பதாகவும் சொல்லியிருக்கார். 2014ஆம் ஆண்டு மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே குறிப்பாக தவறான பரப்புரைகள் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் டிவைசிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரித்தாளும் சூழ்ச்சியை அவர்கள் செய்து வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த எலக்ட்ரல் ரோல்ஸ் மற்றும் மக்களுடைய முக்கியமான வாக்குகளை எல்லாம் திருடக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரல் மால் பிராக்டிஸ் என்று சொல்லக்கூடிய தேர்தல் சார்ந்த முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இது இந்த மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி இருப்பதாகவும் இதில் பல்வேறு விதமான தேர்தலில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் இந்த ராகுல் காந்தியுடைய செய்தியாளர் சந்திப்பு மூலம் தெரிய வருவதாக முதலமைச்சருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். விக்னேஷ், ரமேஷ், இந்த எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இப்போ முதலமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக நாடாளுமன்ற லோக்சபா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்பட்டிருப்பதாக, அதிர்ச்சி அடைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். 2014ஆம் ஆண்டு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு விதமான இது போன்ற தேர்தல் முறைகேடுகள் நடைபெற்றதாக சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைஸ்டு டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மென்ட் என்று அவர் சொல்லியிருக்கிறார். குடிமக்களுடைய முக்கியமான வாக்குரிமையை மாற்றக்கூடிய விஷயங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரல் மால் பிராக்டிஸ் என்பது மிகப்பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முறைகேடு எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எஸ்ஐஆர் குறிப்பாக பீகார்ல இந்த சிறப்பு திருத்தம் மூலமாக பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும் எக்ஸ்ப்ளோசிவ் தற்போது ஹரியானாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு போன்று முக்கியமான ஆதாரத்தை ராகுல் காந்தி வெளியிட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டி ஊமையுடன் கருத்து தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.